இவன் ரொம்பவும் ஜாதி வெறி பிடிச்சவன். ஊர் மகளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி கலப்பு திருமணம் பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணி வச்சுட்டு பின்னால ஆளை வச்சு கொண்டுறான். ஆனா அவரோட பொண்ணு அப்பா தெரிந்துட்டாருன்னு நினைச்சிட்டு கார் டிரைவரை லவ் பண்ற விஷயத்த அவங்க அப்பா கிட்டே சொல்லிடுறா. அவரும் ஒத்துக்கிறமான்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு அவனை ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுறாரு. இவளையும் கரண்ட் ஷாக் வச்சு கொண்டுறாரு. அப்பன்னு பார்த்து வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த அவளோட தங்கச்சி வர. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் ட்வின் சிஸ்டரா இருப்பாங்க. வந்ததும் அக்கா எங்கன்னு கேக்குறா. இவரும் வெளியே போயிருக்கான்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனா அந்த கூட வந்த வெள்ளக்கார பொண்ணுக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே இங்க ஏதோ தப்பா நடக்குதுன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுறா. அப்ப இந்த குள்ள பையன் கூட வந்த பையனை தான் இவன் லவ் பண்றான்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்கான். தென் அந்த பொண்ணு வந்ததுமே நான் அவனை லவ் பண்ணல, நான் இந்த பொண்ணை தான் லவ் பண்றேன்னு சொன்னதுமே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா அவங்க அப்பா இப்பதான் உங்க அக்காவை கொலை பண்ண, உன்னையும் கொலை பண்ண வச்சிருந்த, ஒழுங்கா 2 பேரையும் அனுப்பி வச்சிருன்னு சொல்றாங்க. அவங்களும் பயந்து அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அழுதுட்டே அந்த பொண்ணு வந்து என்னால இங்க இருக்க முடியல, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றா. அவங்க அப்பாவும் மனசு தாங்க முடியாம அனுப்பிச்சு வச்சிடறாரு. அப்ப கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவளை கூட்டிட்டு போறாங்க. போற வழியிலே அந்த வெள்ளக்கார பொண்ணு அந்த குள்ளனுக்கு போன் பண்ணி அசிங்கமா திட்டி விட்டுறா. தென் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணல, கூட வந்து அந்த பையனை தான் லவ் பண்ண, அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக நான் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க.